ஷார்ட் அந்த சேர் இங்கே கொடுமா. ஓகே இந்த 2 ஃபேனையும் ஆஃப் பண்ணுங்க. இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது இந்த ஃபேன் இருக்கு. பேஸ் அதிகமாக இருக்கு. சப் ஆஃப் பண்ணுங்க. இன்ஜினியர் எம்எல்ஏ கவனம் இருக்கட்டும், யாரு கூட பேசாதீங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட பேசி தொல்லை பண்ணாங்கன்னா போலீஸ் இருக்குது, ரிப்போர்ட் பண்ணிடுங்க. வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபரை தவிர மற்றவங்க எல்லாம் உட்காரணும்னு பணிமா கேட்டுக்கிறேன். காவல்துறை நண்பரோடு சேர்த்து நீங்க நின்னா என் கால் வலிக்கும். ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு தான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை சொல்லணுமா? பாலிடெக்னிக் பாய்ஸ் நீங்க எல்லாம் உள்ள போயிடுங்க, சென்டர் வந்துருங்க. அங்க நின்று தொல்லை பண்ணக்கூடாது. பேச்சு அதிகமா இருக்குது. அங்க ஒண்ணு உட்காரணும், கவனிக்கணும். பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. செல்லம் இங்க யாருமே இருக்க வேண்டாம் சார். காவல்துறை நண்பர்ல ஃப்ரண்ட்ல வந்துருங்க சார். அந்த காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் கை தட்டுங்க எல்லாரும் சார். ஃப்ரண்ட்ல வந்துருங்க சார். அவங்களுக்கு பாவம் காது கேட்கல. 2 பேருக்கு சேர் கொடுங்களேன். பிரசிடன்ட் வருகிறார். ஓகே, அப்ப பரவாயில்ல, நீங்க நின்றுதான் ஆகணும். இங்க ஏதோ மாநாடு நடக்குது. இந்த தம்பி உட்கார சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது கண்ணு. அங்க நடந்துகிட்டே இருக்காங்களா, எல்லாரையும் உட்கார சொல்லுங்களேன். கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா கலெக்டர் சார் போகும்போது மட்டும் கதவை திறக்க சொல்லுங்க. என்சிசி செல்லங்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க. போங்க. உனக்கு யாரும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது? போய் உட்காரு. போ உட்காந்து போ. டக்குன்னு உட்காரு. அக்கா உனக்கு தனியா சொல்லுவாங்களா? அக்கா உட்காருக்கா. ஓகே, எனக்கு நேரா மேடையில் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா செல்லம்? உங்களுக்கு ஆடியோ கேக்குதா? கேட்கல இல்லையா? ஏன் அங்க ஸ்பீக்கர் வைக்கல? ஸ்பீக்கர் பத்தலையா? நீங்க எல்லாம் சேரை மெதுவா எடுத்துக்கிட்டு முன்னோக்கி வந்துருங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது. ஃப்ரண்ட் ரோ ஃபர்ஸ்ட் வரணும். ஃப்ரண்ட் ரோல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். அந்த இடத்தை ஆக்குபை பண்ணுங்க. முந்திக்கிட்டு வராதீங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. அங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கணும். பரவாயில்ல, வைக்கல, அதனால கை தட்டுங்க. எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். யாரையும் குறைய பார்க்க கூடாது. கேர்ள்ஸ் அந்த சைட்ல இருக்கிற ஸ்பீக்கர் கேக்குதா? சவுண்ட் கொஞ்சம் வைங்க. லாஸ்ட் ஸ்பீக்கர் ஆம்ப் ஏத்துங்க. இப்ப கேக்குதா செல்லம்? கேக்குதுன்னா கை தட்டுங்க. ஓகே, அந்த ஸ்பீக்கர் கேக்குதா? அந்த வால்யூம் ஏத்துங்க. லாஸ்ட்ல இருக்கிற ஸ்பீக்கர் மானிட்டர் கிடையாது, லாஸ்ட்ல இருக்கிற ஸ்பீக்கர் கேக்குதாப்பா? அப்ப நல்ல காது டாக்டரா போய் பாரு. இதுக்கு மேல ஸ்பீக்கர் வைக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் கேக்குதா கண்ணு? ஓகே, இந்த சவுண்டை ஏற்றிங்க. பாக்ஸ் என்ன கவனிச்சிருங்க. என்ன அங்கே ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க, அதையும் ஏற்றுங்க. லாஸ்ட்ல அந்த சைட்ல எல்லாரும் கேக்குதாப்பா? கேக்குதுன்னா ஒரு கைத்தறல் கொடுங்க. ஓகே, இங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, உட்கார சொல்லுங்க. டக்கு டக்குன்னு உட்காருங்கப்பா. டைம் லேட் ஆகுது கண்ணு. ஃப்ரண்ட்ல வாங்க. 4 பேர் 5 பேரும் பாய்ஸ் இங்க கவனிங்கடா. ஸ்டேஜ் கவனி. அப்படி வா, பேசாதீங்க. இங்க வாங்க தம்பி, அவனை கூப்பிடுங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு செல்லம். உன்னுடைய குவாலிட்டியை நீ தான் பார்க்கணும். 9th படிக்கிறீங்க, 10th வந்துட்டீங்க, 11th வந்துட்டீங்க, 12th வந்துட்டீங்க. இப்பவும் பொறுப்பு இல்லைன்னா வேஸ்ட். சென்னையில இருந்து என்ன வர வச்சிருக்காங்க. எதுவும் ஒண்ணு நான் உங்களை சிறப்பு பண்ணணும். சிறப்பு வருதுன்னா உங்களை சிறப்பு பண்ணி ஆகணும்.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். ஒரு சீஃப் கெஸ்ட் பேசுறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன நோக்கம்? அவர் பேசுறத கேட்கணும். எஸ், கரெக்ட். எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. அவருக்கு 1000 வேலை இருக்கு. தேங்க்யூ சார். அப்ப தாமு அங்கிள், தாமு சாரோ, தாமு அங்கிளோ இல்ல தாமு சித்தப்பாவோ பெரியப்பாவோ கண்டிப்பா உங்க அப்பாவோட நான் பெரிய பையனா தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு 60 வயசு. இப்போ 90 அடிச்சுடுவேன். 90 60 வயசு எனக்கு. 60 வயசுல உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க எல்லாம் என் பசங்க மாதிரிடா சொல்லலாம், என் பொண்ணுங்க மாதிரி, என் பையன் மாதிரி. எனக்கு எவ்வளவு பசங்க பாரு. இவ்வளவு குழந்தைகளை காரைக்கால் பிரதேசம் கொடுத்திருக்குன்னா உங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்ல. அம்மாக்கு கை எங்க வரணும்? நடச்சு காரைக்கால் பகுதி அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்களும் கசடரக்க நிகழ்ச்சியில் காரைக்கால் பாலிடெக்னிக் வளாகத்தில் தன் தாய்க்கு கையை உயர்த்தி தட்டினால் இந்த உலகம் பேசட்டும், அது மீடியாவில் தெரிவிக்கட்டும். மீடியாவில் அதெல்லாம் காட்டாதீங்க, என்னையே காட்டுங்க. ஓட்டேரி நிறைய அங்க காட்டுங்கண்ணா குழந்தைங்கள. எப்ப பார்த்தாலும் ஓட்டேரி நிறைய பின்னாடியே. அம்மாக்கு தட்டினீங்களா? அப்பாவுக்கு தட்டணும்ல. கஷ்டம் வேண்டாம், கை தட்டல் தான் செலிபிரேஷன். மாதா பிதா ஈஸ்வருக்கு எப்படி தட்டணும்? ஆசிரியர் அத்தனை ஆசிரியர். மாதா பிதா குரு சனீஸ்வர பகவானுக்கு தட்டுங்கடா கண்டு. உலகம் பூரா இருந்து இந்த காரைக்கால் பகுதி வந்துட்டு இருக்கார் சனீஸ்வரன். பேரருள் தடையை நீக்குகின்ற ஈஸ்வரன். The liberator of the hindrance, the God, சனீஸ்வரன். இப்பேற்பட்ட பகுதியில் இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? தாமு சார் பேசும்போது கவனிங்க. குறுக்க பேச வேண்டாம் ப்ளீஸ். கவுண்டரே வேணாப்பா. நான் பேசுனா கூடவே நீங்க கவுண்டர் கொடுக்கறதுக்கு, அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு நண்பன் இருப்பான். அது வேணாம் ப்ளீஸ். உங்க 2 கண்ணும் என் மேல இருக்கணும். இங்க இருக்கணும் கண்ணு. நான் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். தலை நிமிர்ந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் கை கோத்து உட்காருங்க. கமெண்ட் வேணாம் செல்லும். பாய்ஸ் உங்க பக்கம் தான் அதிகமா இருக்கு. உங்களுக்கு என்னடா கூட ஒரு ஆள் போடணுமாடா பார்த்துக்கிறதுக்கு? நீங்க தானே கண்ணை பார்த்துக்கணும். குழந்தையடா நீங்க எல்லாம். என்னப்பா சினிமா நடிகர்லாம் உங்களை பார்க்க வருவாங்களா? நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்பாங்களா? போன வாரம் மிட்டம் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுத்தீங்கன்னு கேட்பாங்களா? சிபிஎஸ்சியில எவ்வளவு மார்க் எடுக்க போறவங்களை வந்து கேட்பாங்களேன்னா அவங்களுக்கு முதல்ல டைம் கிடையாது ராஜா. அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்ப நீங்களும் நடிகர் தானே, நீங்க மட்டும் ஏன் வந்தீங்கன்னு உங்க கேள்வி புரியுது. ஆனா நடிகன் தான் நான் வர முடியாது கண்ணு. டாக்டர் கலாம் அவருடைய இதயத்தில் வைத்து வழிபடுகின்ற ஒரு மாணவனா இருக்கிறதால தான் உங்க முன்னாடி என்னால நிற்க முடியுது. இல்லைன்னா கஷ்டம் சார். இங்க ஒரே கூட்டமா இருக்கு சார், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க ஏதாவது உட்காந்துருங்க ப்ளீஸ். உட்காந்து லோவாங்கில் எடுங்க. இது கவனம், என் கவனம் செதறுது. நீங்க ஆடியோ நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என் கவனம் செதறிடும். 1/2 hourல முடிக்க வேண்டி வரும். கெஞ்சி கேட்டுக்கிறேன், கை தட்டுங்க. அவங்களுக்கு உடனே செய்யறாங்க பாருங்க. அங்க யாரும் நிக்க வேணாம் நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. உங்களுக்கு மொபைல் போன்ல பேசுறேன்னா பின்னாடி போயிடுங்க. கலாம் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். எஸ், 2 கண்ணும் என் மேல இருக்கணும். கூட பேசாதீங்கப்பா. கோடி கொடுத்தா கூட இந்த நிகழ்ச்சி கிடைக்காதரா கண்ணு. உங்களுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காரு கலாம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒருத்தன் தான் தெரியுறேன். ஒரு கனெக்ஷன் தான் உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகலாம் என்னோட. ஆனா எனக்கு 2700 மாணவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப எது கஷ்டம்? இங்கிருந்து நான் உங்களோட கனெக்ட் ஆகிறதான் கஷ்டம். அப்போ எப்போ ஈஸி ஆகும்னா, நீங்க எல்லாரும் ஒரு உடல் ஒரு உயிரா மாறிட்டீங்கன்னா, 1 பாய் 1 கேர்ள் தாமு சார் அந்த சைலண்ட் வந்துருச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் உங்க வாழ்நாள் பூரா பேசப்படும். அவ்வளவு சைலண்ட் வரும். அப்பதான் டுகெதர் நடக்கும், எஜுகேஷன் நடக்கும். அங்க பாருங்க, ஒரு 5 பேர் பாருங்க, இன்னும் அடங்கவே இல்லை.